ஹாய் நண்பர்களே, தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு நடந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் பல தடைகள், பல சர்ச்சைகள், பல மாத காத்திருப்புகளுக்கு பிறகு இறுதியாக திரையரங்குகள்ல வெளியாகியிருக்கு. பதவியில் இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நடித்த படம் ரிலீஸ் ஆகிறது. ஆனா இந்த படத்தோட பயணம் அவ்வளவு சுலபமா இல்ல. முதலில் ஜனவரியிலேயே ரிலீஸ் ஆகணும். ஆனா தணிக்கை பிரச்சனைகள், வெளியீட்டு சிக்கல்கள், அதுக்கு மேல முழு HD பிரிண்ட் இணையத்தில் லீக். இதனால் படக்குழுவே அதிர்ச்சி அடைந்தது. சில காட்சிகள் மாற்றப்பட்டு கூடுதல் பணிகள் முடிக்கப்பட்ட பிறகுதான் ரசிகர்களை படம் சந்திச்சிருக்கு. இப்போ பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல் நாளிலேயே இந்தியாவில் மட்டும் 42.70 கோடி நெட் வசூல். இந்தியா கிராஸ் 50.28 கோடி, வெளிநாடுகளில் 30 கோடி, உலகம் முழுவதும் முதல் நாள் வசூல் 80.28 கோடி. அதுவும் 300 கோடிக்கும் அதிக பட்ஜெட்டில் உருவான இந்த படம் விஜயின் முந்தைய படங்களான கோட் மற்றும் லியோ முதல் நாள் வசூலையே மிஞ்சி புதிய சாதனை படைத்திருக்கு. சிலர் படத்தை பாராட்டுறாங்க, சிலர் விமர்சிக்கிறாங்க. ஆனா ரசிகர்களின் கொண்டாட்டம் மட்டும் எந்த இடத்திலும் குறையல. இப்படிப்பட்ட அரசியல் பிளஸ் சினிமா பின்னணி கொண்ட தரமான அப்டேட்ஸ்க்கு ரூக் நியூஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.